இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் க்ரீம் மில்க் வச்சு பன்னீர் இல்லை காட்டேஜ் சீஸ் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு சால்ட் டேஸ்ட்டோடையே எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சைட்லேயே ஒரு மெட்டல் வடிகட்டியில் சீஸ் கிளாத் போட்டு இந்த காட்டன் துணி தான் போட்டு ஒரு பாத்திரத்து மேலே வச்சுக்கோங்க. அப்புறம் கொதிக்கிற பாலில் 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி ஹை ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருங்க. பால் தெரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து அந்த துணி போட்டிருக்கோம்ல அந்த வடிகட்டியில் வடிகட்டிட வேண்டியது தான். வடிகட்டிட்டு அப்புறம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ரின்ஸ் பண்ணிடணும், அலசி விட்டுடணும். அந்த லெமனோட புளிப்புத்தன்மை போயிடும், நல்லா கூலாயிரும். நல்லா கூலானதுக்கப்புறம் இந்த துணியை அப்படியே எடுத்து சுருட்டி நல்லா அந்த எக்ஸஸாக இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும், புழிஞ்சு விட்டுடணும். இப்படி நல்லா புழிஞ்சிருங்க. அதில் இப்போ அதை பன்னீர் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த துணியெல்லாம் நல்லா மடித்து சுருக்கங்கள் இல்லாமல் மடித்து வச்சுருங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சு நல்லா வெயிட்டான ஒரு இந்த குத்துக்கல் நம்ம இடிகள்லாம் வச்சுருப்போம்ல அந்த கல் எடுத்து மேலே வச்சு ஒரு 1 hour வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 hour கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஷேப் ஃபார்ம் ஆகிட்டால் அது ஓகே தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி அந்த துணியிலே அதை மடித்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 to 5 hours வச்சா போதும். நான் இது ஓவர் நைட் வச்சு எடுத்தேன். அது அவசரமாக நீங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி உடனே அதை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா இறுகி இருக்கும். இது நீங்கள் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி பீஸாக போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி அப்படியே யூஸ் பண்ணால் என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஒரு அந்த பிளாண்டான ஒரு டேஸ்ட் இருக்கும், உப்பு டேஸ்ட் தெரியாது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்கிறதுக்காக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பீசஸ் எல்லாம் ஒரு கொஞ்சம் ஹாட்டான வார்ம் வாட்டர்னு சொல்லலாம், ரொம்ப கொதிக்கிற தண்ணி கிடையாது, ஒரு நல்ல ஒரு வார்மான தண்ணியில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு அது ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஊற விட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த பன்னீர் திருப்பி கொஞ்சம் சாஃப்டாகும். அப்புறம் அந்த உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கும். இதுக்கப்புறம் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு.